इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। सर्व वेदांत सिद्धांत सार संग्रहम 212வது ஸ்லோகம். ஸ்ரத்தாங்கிறத பத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் வரிசையா. இந்த சமாதி ஷட்கத்துல ஷமாஹா தமஹா உபரதிஹி திதிக்ஷா, அடுத்தது ஸ்ரத்தா, இதுக்கு அடுத்தது சமாதி. இந்த ஸ்ரத்தையை பத்தி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப 212வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? ஸ்ரத்தை இல்லாட்டா ஒண்ணும் இல்லைங்கிற. ஸ்ரத்தா விஹீனஸ்ய து ந பிரவருத்திஹி பிரவருத்தி சூன்யஸ்ய ந சாத்திய சித்திஹி அஸ்ரத்தயைவாபிஹதாஸ்ச சர்வே மஜ்ஜந்தி சம்சார மகாசமுத்ரே. யாருக்கு ஸ்ரத்தை இல்லையோ அவன் தான் ஸ்ரத்தா விஹீனஹான்னு சொல்லப்படுறான். அப்படி உள்ளவன் ஒரு நல்ல விஷயத்துல பிரவர்த்திக்க மாட்டான். ஸ்ரத்தை இல்லாதவன் எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் ஈடுபட மாட்டான். ஈடுபடலைன்னு சொன்னா நல்லது சித்திக்குமோ? நல்ல காரியத்தை செஞ்சாத்தானே நல்லது வரும். பிரவருத்தி சூன்யஸ்ய ந சாத்திய சித்திஹி, எந்த வேலையாகட்டும் செஞ்சாதான் நடக்குமே தவிர பேசாம இருந்தா நடக்காது. ஒரு சுபாஷிதம் சொல்லுவா, சக்தி இருக்கு ஆனா செஞ்சாதானே. வைனதேயா, இந்த கருடன் இருக்கே, அதுக்கு பறக்கக்கூடிய சக்தி பிரமாதமா இருக்கு. ஆனா அது பறந்தாதான் போகுமே தவிர பறக்காமலே சக்தி இருக்கேன்னு சொல்லி போய் சேராது. ஆனா இந்த எறும்பு இருக்கே, இது மெதுவா ஊறி ஊறி ஊறிதான் போகணும். ஆனா விடாம பிரயத்தனம் பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிடும். அதனால சக்தி இருக்குங்கிறதுக்காக நம்ம உடனே பண்ணிடுவோம்னு இல்லை, அர்த்தம் இல்லை. நமக்கு நியத்தமான பிரவருத்தி வரணும். இந்த பிரவருத்தி வரணும்னா ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்தையோடு இருந்தா தான் பிரவர்த்திக்க முடியும். பிரவர்த்திச்சாதான் சாத்தியம் சித்திக்கும். பல பேர் சம்சார சாகரத்துல மூழ்கி கிடக்காலே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்ரத்தைக்கு விபரீதமான அஸ்ரத்த தான் காரணம். வெளியில வரத்துக்கு வழி இருந்தும் வெளியில வராமல் அதிலேயே இருந்துட்டு இருக்காளே, அதுக்கு என்ன காரணம்? அஸ்ரத்தையைவ ஆபிஹதாஸ்ச சர்வே மஜ்ஜந்தி சம்சார மகாசமுத்ரே. சம்சாரம்ங்கிற இந்த மகாசமுத்திரத்துல அவ மூழ்கி கிடக்க காரணம் என்னன்னா, அஸ்ரத்த அவளை அடிச்சு போட்டிருக்கு. நல்ல வழியை காமிச்சா அது நம்பிக்கை இல்லை. இது நல்ல வழி, இந்த பண்ணினா நமக்கு மேல வந்துருவோம் அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவளுக்கு ஒரு அவநம்பிக்கை, ஸ்ரத்தை இல்லை. அதனாலதான் அவ வெளியில வர முடியல. ஒரு விஷயம் ஸ்ரத்தையுடைய மகாத்மியம் இதுன்னு சொல்லலாம். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்ரத்தைக்குன்னு இந்த ஒரு விசேஷமான ஒரு மகிமை இருக்கு. தைவேச்ச வேதேச்ச குரவுச்ச மந்திரே தீர்த்தே மகாத்மன்யபி பேஷஜேச்ச ஸ்ரத்தா பவத்யஸ்ய யதா யதாந்தஹ ததா ததா சித்திருதேதி பும்சாம். இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு இவருக்கு ஸ்ரத்தை அதிகமாக இருக்குமோ அதுக்கு தகுந்தா போல சித்தி வரும் அப்படிங்கிறது. என்னென்ன விஷயம் தெரியுமா? தெய்வே, தெய்வத்தினிடத்திலே நமக்கு பூர்ணமான ஒரு ஸ்ரத்தை இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அங்கேருந்து பலம் சித்திக்கும். வேதத்திலையும் அதே மாதிரிதான். வேதத்திலே இவனுக்கு பூர்ணமான நம்பிக்கை இருந்ததுன்னா அப்போ வேதம் இவனை காப்பாற்றும். இவன் நினைச்சதை சாதிச்சிடும். குருவிடத்திலேயும் அதேதான். குரவு மூணாவது.
ரெண்டாவது ஸ்தானத்துல வேதத்தை கொடுத்தார். வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு குரு வேணுமே. அந்த குருவிடத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும், ஸ்ரத்த வரணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இவன் குருவிடத்துல ஸ்ரத்த வைக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவனுக்கு அந்த ஞானம் பலிக்கும். மந்திரே, நாலாவது மந்திரத்தை ஜபம் பண்றான். மந்திரத்துக்கு சக்தி உண்டு, இப்ப எந்த பலத்தை வேணாலும் அதை சாதிச்சு கொடுக்கும். ஆனா அந்த மந்திரத்துல ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்த இல்லாம மந்திர ஜபம் பண்ணினா அஸ்ரத்தயா ஹுதம் ஜப்தம் தபஸ்தப்தம் கிருத்தஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த. அஸ்ரத்தையோட எந்த காரியங்கள் பண்ணினாலும் அது அசத்துட்டார் சுவாமி. நச்ச தத் பிரேத்திய நோ இஹ, அது பரலோகத்துக்கும் உபயோகம் இல்லை, இகலோகத்துக்கும் உபயோகம் இல்லை. ஸ்ரத்தை இல்லாம நம்ம பண்ணின எந்த காரியமும் இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் உபயோகப்படாது போயிடும், அது வியர்த்தமா நிஷ்பலம்னு சுவாமி சொல்றாரு. அதனாலே மந்திர விஷயத்திலையும் நல்ல ஒரு ஸ்ரத்த வேணும். இவன் ஸ்ரத்தைக்கு தகுந்தா போலதான் பலம் வரும். தீர்த்தே, புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போறோம் இல்லையா, அந்த புண்ணியக்ஷேத்திரத்துல சுவாமி தரிசனம் பண்றோம், அங்க ஸ்நானங்கள்லாம் பண்றோம், தானங்கள்லாம் பண்றோம். இது எல்லாம் நம்பிக்கையோடு பண்ணணும். ஸ்ரத்தை இல்லைன்னா அதுவும் பெஸ்ட். மகாத்மன் அப்படி, மகாத்மா பெரியவாள்லாம் இருக்கா, பெரிய தபஸ்விகள், அப்பேற்பட்ட பெரியோர்கள் இடத்துல நம்ம ஒரு நமஸ்காரம் பண்றதா இருந்தாலும் நல்ல ஸ்ரத்தையோடு செய்யணும். ஸ்ரத்தை இல்லாம ஏதோ ஒரு கடனைன்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போனோம்னா அதுக்கு தகுந்தா போலதான் பலம் வரும். பேஷஜேச்ச, மருந்து, இது பிரத்யக்ஷ சித்தம். மருந்து இருக்கே, மருந்தை சாப்பிட்றவனுக்கு அவனுக்கு நம்பிக்கையோட மருந்து சாப்பிடணும். இந்த மருந்து லாயக்கு இல்லை, நம்ம ரோகத்துக்கு இது உபயோகம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான்னா அந்த மருந்துனால நல்ல பலம் இவனுக்கு வராது. அதனாலே ஸ்ரத்தா பவத்யஸ்ய யதா யதா, எந்தெந்த மாதிரி எந்த அளவுக்கு இவனுக்கு இந்த இப்ப சொல்லப்பட்ட அந்த தெய்வம், வேதம், குரு, மந்திரம், தீர்த்தம், மகாத்மா, மருந்து, இந்த விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரத்தை இருக்கோ அதுக்கு தகுந்தா போல சித்தி ஏற்படுங்கிறது. ஸ்ரத்தா பவத்யஸ்ய யதா யதா அந்தஹ ததா ததா சித்தி ருதேதி பும்சாம். அதுக்கு தகுந்தா போலதான் இவனுக்கு பலனும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப என்னாச்சு, இது வேதாந்தம் இல்லையா? இப்போ வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவிடத்திலையும் வேதாந்தத்திலையும் பூர்ணமான ஒரு விசுவாசம், ஸ்ரத்தை இருந்தாகணும். அப்பதான் நமக்கு அதுல இருந்து ஏற்பட வேண்டிய பலம் சித்திக்கும் அப்படின்னு ஆச்சு. இந்த விஷயத்தை கட்டோபனிஷத்துன்னு சொல்றதுங்கிறார். அஸ்தீத்யேவோபலப்தவ்யம் வஸ்து சத்பாவ நிச்சயாத் சத்பாவ நிச்சயஸ்தஸ்ய ஸ்ரத்தயா சாஸ்திர சித்தயா. வஸ்துன வாஸ்தவமான தத்துவம், பரமார்த்த தத்துவம், அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாததுனால தானே நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே பிரவர்த்திக்கிறோம். தெரியாதுன்னு தெரிஞ்சு அப்ப தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காகத்தான் நம்ம இத்தனை தூரம் சிரவணம் மரணம் எல்லாம் பண்றோம். அப்ப இந்த இடத்துல அந்த பிரமாணமானது நமக்கு அந்த வஸ்து இருக்கு, பரமார்த்த தத்துவம் ஒண்ணு உண்டு அப்படிங்கிறத புரிய வச்சுடுத்து. அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், அஸ்தீத்யேவோபலப்தவ்யம், அந்த வஸ்து உண்டு இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட புரிஞ்சுக்கணும். ஏன் பிரமாணம் அந்த வஸ்து இருக்குங்கிறத காண்பிச்சு கொடுத்துருக்கு. பிரமாணத்தினால ஒரு வஸ்து இருக்குன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப அதை நான் நம்பிதான் ஆகணும். எப்படி இருக்க முடியும் அப்படிலாம் கேட்க முடியாது. பிரமாணம் தெரிவிக்கிறதே. நம்மளால பறக்க முடியல ஆகாசத்துல அப்படின்னா யாருனாலையுமே பறக்க முடியாது அப்படின்னு நினைக்க முடியாது. பட்சிகள் ஆகாசத்துல பறக்கிறதே நான் கண்ணால பார்க்கிறேனே, இல்லே என்னால பறக்க முடியல, அது எப்படி பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி நேர பார்த்ததை நாம இல்லைன்னு சொல்றது இல்லை. நமக்கு அந்த சக்தி இல்லை, அதுக்கு சுவாமி அந்த சக்தியை கொடுத்துருக்காரு, மேல ஆகாசத்துல பறந்து போறது, அப்படித்தானே நம்பணும். அதனாலே பிரமாணம் ஒரு விஷயத்தை இருக்குன்னு காண்பிச்சதுன்னு சொன்னா அதை நாம நம்பணும்.
சத்பாவ நிச்சயஸ்தஸ்ய ஸ்ரத்தையா சாஸ்திர சித்தையா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்ரத்தை கூட இருந்தால்தான் சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட அந்த விஷயம் இவனுக்கு தீர்மானமாக தெரியும். இல்லாவிட்டால் சாஸ்திரம் ஏதோ சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவனுக்கு அது புரியவே புரியாது. தஸ்மாத் ஸ்ரத்தா சுசம்பாத்யா குரு வேதாந்த வாக்கியோ முமுக்ஷோ ஸ்ரத்ததானஸ்ய பலம் சித்தியதி நான்யதா. அதனாலே ஒரு முமுக்ஷுவானவன் குரு விடத்திலும் வேதாந்த வாக்கியத்திலும் ஸ்ரத்தா சுசம்பாத்யா ஒரு திருடமான ஸ்ரத்தையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்ரத்த இருந்தால்தான் அவனுக்கு மேல் கொண்டு முன்னேற முடியும். முமுக்ஷோ ஸ்ரத்ததானஸ்ய பலம் சித்தியதி நான்யதா. இந்த முமுக்ஷுவா இருக்கானே, மோட்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே ஞானத்துக்கு வந்திருக்கான். ஞானத்தை அடையிறதுக்காக குரு கிட்ட வந்திருக்கான். இந்த ஞானம் அவனுக்கு சித்திக்கணும்னு சொன்னா ஸ்ரத்ததானஹா, அவன் ஸ்ரத்த உடையவனாக இருக்கணும். அப்பதான் அது சித்தமாகும். அந்நியதா, இல்லைன்னா அந்த ஞானம் சித்திக்காது. இந்த ஒரு சின்ன உதாரணம் இதுக்கு சொல்லலாம். அந்த வஸ்துவையே நேர பார்த்து இவனால நம்ப முடியலேங்கிறதுனால, ஸ்ரத்தை இல்லாததுனாலே கிடைச்ச ஒரு உண்மையான வஸ்துவை விட்டுட்டான்னு யோக வாசிஷ்டத்துல கதை வருது. பிரம்ம தத்துவ விஷயத்துக்கும் அது பொருந்தும். ரெண்டு கதை இருக்கு. ஒன்னு சொல்றேன். முதல்ல ஒரு சாமானியப்பட்ட மனுஷன், அவன் கேள்விப்பட்டான் சிந்தாமணின்னு ஒரு ரத்னம், அபூர்வமான ரத்னம். அந்த ரத்னத்தை அடையிறது கஷ்டம். ஆனா கிடைச்சுடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் இவன் எதுவுமே பண்ண வேண்டாம். சிந்தாமணினா இவன் நினைச்சது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. கல்ப விருட்சம் மாதிரின்னு வச்சுங்களேன். கல்ப விருட்சத்துக்கிட்ட போய் இவன் எதை நினைச்சானோ அது நேரம் இவனுக்கு வந்துருவான். அது கொடுத்துருவான் அந்த கல்ப விருட்சம். சிந்தாமணியும் நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ரத்னம். இவனுக்கு ஒரு யோஜனை தோணிது, நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு சிந்தாமணி கிடைச்சா எவ்வளவு தன்னா இருக்கும். நம்ம பாட்டுக்கு யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டாம். நமக்கு என்ன வேணுமோ நினைச்ச மாத்திரத்துல கிடைச்சிரும் இல்லையா. துணி, வஸ்திரமோ, சாப்பாடோ எது வேணுமோ அது கிடைச்சிரும் இல்லையா. அதனால அதை முதல்ல சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம்னு இவன் தேடிண்டே போனான். இவன் போற வழியில நிஜமான சிந்தாமணி ஒரு மூலையில கடந்தது, ஒரு புதர்ல கடந்தது. இவன் கண்ணில் பட்டது. அதை எடுத்து பார்த்தான். இது என்ன புதுசா இருக்கு. ஆனா என்னாச்சு, இது சிந்தாமணியா இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. ஆனா அப்புறம் இது சிந்தாமணியா இருக்க முடியாது. அது எவ்வளவு அபூர்வமான பெரிய ரத்னம், யாருக்கும் கிடைக்க முடியாது. நான் என்ன பெரிய அப்பேற்பட்ட பாக்கியவானா, இது சிந்தாமணி உடனே சுலபமா கிடைக்கிறதுக்கு. வீட்டு வாசல்ல இருந்து வெளியில வரைச்சே இது எதிர்த்தா போல கிடைக்காது. இது எப்படி சிந்தாமணியா இருக்க முடியும் அப்படின்னு குயுக்தியால, அஸ்ரத்தையால அதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். வாஸ்தவமா அது சிந்தாமணி. பகவான் இவனிடத்துல சிந்தாமணிய சேர்த்து வைக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணி சேர்த்து விட்டார். கிடைக்கல, போயிட்டான். எங்கேயோ போயிட்டான். அதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். தூக்கி எறிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் எங்கேயோ சிரமப்பட்டு என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு கடைசியில சிந்தாமணி இல்லாத ஏதோ ஒரு கல்ல போய் இதுதான் சிந்தாமணின்னு சொல்லி தூக்கின்னு வந்தான். ஆனா அதனால ஒரு லாபமும் ஏற்படலை அப்படின்னு ஒரு கதை இருக்கு. மகாபாரதத்துல இன்னொரு கதை. நமக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சால் கூட அது சில சமயம் நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. அப்படி ஆயிடும். உத்தங்கர்னு ஒரு ரிஷி, ரொம்ப விரக்தர் பாவம். ஒரு காட்டுல அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். பகவான் அவர்கிட்ட கேட்டார், என்ன வேணும், என்ன வரம் வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கார். அவர் என்ன சொன்னார், சில சமயம் ரொம்ப தாகமா இருக்கு, ஜலத்துக்கு வழி இல்லாம போறது இந்த இடத்துல, அதனால எனக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் கிடைச்சா தேவல, அதை அனுகிரகம் பண்ணான்னு கேட்டிருக்கார். பகவான் என்ன பண்ணாரா,
இவன் ஜலத்தை போய் சாமானியமா கேட்டுவிட்டான் இல்லையா, இதை விட உச்சியார் நிறைய கேட்டிருக்கலாம். குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுன்னு கேட்டுவிட்டான். சரி, இவன் கேட்டதுக்கு நம்ம அமிர்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேர தேவேந்திரனை கூப்பிட்டு, இத பாரு, இந்த உத்தங்கர் பெரிய மகான், இவருக்கு நான் இவர் ஜலம் கேட்டிருக்கார். ஆனா நான் ஜலம் கொடுக்க போறதில்ல, அமிர்தம் கொடுக்கணும்னு சங்கல்பிச்சிருக்கேன். நீ தேவலோகத்துல தேவதைகளுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டான். தேவேந்திரனுக்கு மனசு வருமா? தேவேந்திரன் சொன்னா, சுவாமி சொல்றார், அதை மீற முடியாது. ஆனா நான் எந்த வேஷத்துல கொண்டு போனாலும் அவன் வாங்கிண்டா நான் கொடுக்குறேன். நான் இந்த வேஷம் எந்த வேஷத்துல போவேங்கிறது சொல்ல முடியாது, நான் கொண்டு போறேன். ஆனா அவன் வாங்கிட்டா சரி, இல்லைன்னா நான் திருப்பி கொண்டு வந்துடுவேன் கொடுக்காம அப்படின்னா. உடனே என்னாச்சு, சரி பாப்போன்னு பகவான் விட்டார். அவன் என்ன பண்ணுனா, ஒரு சண்டாள வேஷத்தை தாரணம் பண்ணிட்டான். சுத்தி நாய்கள்லாம் இருக்கு. ஒரு பாத்திரம், அழுக்கு பாத்திரம், அந்த பாத்திரத்திலே அமிர்தத்தை விட்டுண்டான். பார்க்கறதுக்கு ஜலம் மாதிரி இருக்கு. அத ஒரு அசப்புல பார்க்கறதுக்கு இந்த நாயுடைய மூத்திரம் மாதிரியும் தோணுது. இந்த உத்தங்கர் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. சுவாமி, ரொம்ப ஆமா இருக்க மாதிரி இருக்கே, இதை சாப்பிடலாமே அப்படின்னா. அவர் பார்த்தார். அவருக்கு சந்தேகம் வந்துடுது, இது சரியில்லை அப்படின்னு. வேண்டான்னுட்டார், தாகம்லாம் இல்லை. அப்ப என்ன பண்றது? நம்பிக்கை வரல அவருக்கு. ஏன்னா அந்த ரூபத்துல அமிர்தம் கிடைக்காம போச்சு. அப்புறம் சாமி பார்த்தார், சரி நீ கேட்டதே அவருக்கு கொடுத்துடுறேன்னு சொல்லி அங்க நிறைய மழை பெய்ய வச்சு அவருக்கு தாகத்துக்கு சாந்தி ஆகும்படியா பண்ணினார்னு ஒரு கதை இருக்கு. அதாவது எதுக்காகன்னு சொன்னா, ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய விஷயம் கூட நமக்கு சில சமயம் கிடைக்காம போறதுக்கு நம்மளுடைய அஸ்ரத்தை காரணமாயிடுறது. இந்த விதத்துல பார்க்கறச்சே நமக்கு ஸ்ரத்தையானது ரொம்ப முக்கியம். சுலபமா கிடைச்சதா கஷ்டப்பட்டு கிடைச்சதாங்கிறது விஷயம் இல்லை. கிடைச்சது ஸ்ரத்தையோட நம்ம வாங்கிக்கணுங்கிறது தான் முக்கியம். அதுக்காக ஸ்ரத்ததானஸ்ய முமுக்ஷோ பலம் சித்தியதி நான்யதா, ஸ்ரத்தையுடைய முமுக்ஷோவுக்கு தான் அந்த பலம் சித்திக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஸ்ரத்த வரணும்னா எப்படி வரும்? யதார்த்தவாதிதா பும்சாம் ஸ்ரத்தா ஜனன காரணம் வேதஸ்ய ஈஸ்வர வாக்கியத்வாத் யதார்த்தத்வே ந சம்சயா. ஒரு வழிபோக்கம் போயிட்டு இருக்கான். ரெண்டு விதமா பிரியறது மார்க்கம், ரெண்டு வழியா பிரியறது. இவனுக்கு தெரியல எப்படி போகணும்னு. போக வேண்டிய இடம் தெரியும், ஆனா எந்த மார்க்கத்துல போகணும்னு தெரியல. அப்ப அங்க ஒருத்தவங்கிட்ட கேட்கறான், நான் இந்த ஊருக்கு போனா எப்படி போனோம் அப்படின்னு. அவன் ஏதோ ஒரு வழியை காமிச்சான். இவனுக்கு அவன் நம்பிக்கை வரல. அப்ப அவன் அந்த வழியில போக முடியாது. அவன் சரியாவே காமிச்சிருந்தாலும் அங்க போக முடியாது. ஏத்தனை மத்தியில் இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆசாமி வந்தான். அவன்கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி நான் எந்த வழியில போனோம், இங்க போகணுமே. அவன் சொன்னான், இங்கதான் இப்படிதான் போனோம் அப்படின்னு. உடனே கரெக்டா இருந்தது, அங்க கிளம்பி போயிட்டான். இப்ப போனானே இந்த வழியதான் ஏற்கனவே சொன்னவனும் காமிச்சிருந்தான். இவனும் அதைத்தான் காமிச்சான். ஏற்கனவே சொன்னவனுடைய வார்த்தையில இவனுக்கு நம்பிக்கை ஏற்படல. ரெண்டாவது தெரிஞ்சவன் சொன்னது இருக்கே, இவனுக்கு பரிச்சித்தமானவன் சொன்னது, அதுல நம்பிக்கை ஏற்பட்டது. இதுக்கு என்ன காரணம்? இவன் நம்மளை ஏமாத்த மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை தான். யதார்த்தவாதிதா, இவன் எப்படி உள்ளதை உள்ளபடி சொல்லுவான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சது. அதனால அவன் மேல நம்பிக்கை வந்து இல்லையா. யதார்த்தவாதிதா பும்சாம் ஸ்ரத்தா ஜனன காரணம். ஏற்கனவே சொன்னவன் யதார்த்தவாதியா இல்லையான்னு இவனுக்கு தெரியல. அதனால அவன் சொன்ன விஷயத்துல சந்தேகம் வந்தது, நம்பிக்கை வரல. அதனால யதார்த்தவாதி இது சரியாத்தான் சொல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அப்ப ஸ்ரத்த வந்துடும்.
அது சொன்ன விஷயத்துல ஸ்ரத்த வந்துவிடும். இப்ப வேதத்துல இந்த நம்பிக்கை தாராளமா வரலாமா? வேதஸ்ய ஈஸ்வர வாக்கியத்வாத் யதார்த்தத்வே ந சம்சய. வேதங்கிறது நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? ஈஸ்வரன் மூலமானா கிடைச்சிருக்கு இல்லையா? ஈஸ்வரன் சொல்ற வார்த்தை தானே வேதங்கிறது. அப்ப ஈஸ்வரன் யதார்த்தத்தை தானே சொல்லிக் கொடுப்பார், ஏமாத்த மாட்டாரே. அதனாலே ஈஸ்வரனுடைய வாக்கியமா இருக்கிறதுனாலே வேதம் யதார்த்தத்தை தான் சொல்லும் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு சந்தேகம் வேண்டாம். ந சம்சயா, நம்பலாம். அதே மாதிரி குரு இருக்காரே, இந்த குருவும் யதார்த்தத்தை தான் சொல்லுவாருங்கிறத நம்ம நம்பலாம். ஏன்னு கேட்டா, குரு ஏற்கனவே ஞானம் வந்தவர், அவர் தானே குரு. ஞானம் வந்தவர் ஈஸ்வரனே தான். ஞானம் வந்தாச்சுன்னா அவருக்கு அஜ்ஞானம் கிடையாது. அஜ்ஞானம் இல்லைன்னா அவர் முக்தர். முக்தன் ஈஸ்வர ஸ்வரூபம். அப்படி ஆனத்தினாலே அவருடைய வாக்கிலையும் நாம பூர்ணமான ஒரு நம்பிக்கை வைக்கலாம். முக்தஸ்ய ஈஸ்வர ரூபத்வாத் குரோர் வாகபி தாதிருஷி. ஞானம் முக்தி அடைந்தவன் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனும் ஈஸ்வரனும் வேறில்லை. ஆச்சாரியனே தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் அந்த ஆச்சாரிய ஸ்வரூபமா தெரிகிறார். அதனால குருவுடைய வாக்கு கூட ஈஸ்வரனுடைய வாக்குக்கு சமானம். அதே மாதிரி நம்ப வேண்டியது. தஸ்மாத் தத் வாக்கியோ ஸ்ரத்தா சதாம் சித்தியதி தீமதாம். அதனால நல்லவர்கள், புத்திசாலிகள், அவர்களுக்கு ஈஸ்வரனுடைய வாக்கியமா இருக்கக்கூடிய வேதத்திலும் ஈஸ்வர ஸ்வரூபமாவே இருக்கக்கூடிய அந்த குருவனுடைய வாக்கியத்திலும் பூர்ணமான ஒரு நம்பிக்கை, ஸ்ரத்தையானது தீமான்களுக்கு ஏற்படும். இவ்வளவு தூரம் ஸ்ரத்தையை சொல்லியாச்சு. ஸ்ரத்தை எப்படி வருங்கிறது எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறதையும் சொல்லியாச்சு. அடுத்தது சமாதின்னு சொல்லியிருக்கு. சமாதி, சமாதானம். சமாதினா நமக்கு சடார்னு யோகசாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சமாதின்னு தோணும். அது இல்லைங்க, இது வேற ஒன்றும் இல்லைங்க. சமாதிங்கிறது எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நாம பிரயத்தனம் பண்றோமோ அந்த விஷயத்துல மனசு ஏகாகிரமாக இருப்பது. வேற விஷயத்துக்கு போகாம அதையே குறிக்கோளாக வச்சுட்டு நகராம அதிலே இருக்கிறது இருக்கே, இதுக்குதான் சமாதின்னு இந்த இடத்துல பேர். ஸ்ருத்யுக்த அர்த்த அவகாஹாய விதுஷா ஜ்ஞேய வஸ்துனி சித்தஸ்ய சம்யக் ஆதானம் சமாதானம் இது ஈரியதே. சமாதானம்னு எது சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா, ஸ்ருதியில சொல்லப்பட்ட அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்காக விதுஷா, அதுக்காக பிரயத்தனம் பண்ணக்கூடிய அந்த வித்வான் இருக்கானே, அவன் ஜ்ஞேய வஸ்துனி, அவன் ஸ்ருதி மூலமாக எந்த வஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த வஸ்துவிடத்திலே சித்தஸ்ய சம்யக் ஆதானம், தன்னுடைய சித்தத்தை நன்றாக வைத்து விடுவது. அந்த விஷயத்துல ஸ்ருதி சொல்லப்பட்ட அந்த விஷயத்துல இவனுடைய சித்தம் அதே அந்த விஷயத்தை விட்டு நகரக்கூடாது, அப்படி திருடமா வச்சுவிட வேண்டியது. இதுக்குதான் சமாதானம் இருக்கு. இவன் மனச அங்க இங்க போகாமல் இவன் எந்த வஸ்துவை ஸ்ருதி மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த ஆத்மஸ்வரூபத்திலே திருடமாக நிச்சலமாக நிற்கிறதுன்னு சொன்னா இதுக்கு பேரு தான் சித்த சமாதானம். இதுதான் சமாதானம், சமாதின்னு சொல்லப்படுறது. சித்தஸ்ய சாத்தியைக பரத்வமேவ உமர்த்த சித்தேர் நியமேன காரணம் நைவான்யதா சித்தியதி சாத்தியமீஷன் மனப்பிரமாதே விபலஹ பிரயத்தனஹ. இதுக்குதான் ஏகாகிரத்தைன்னு ஒரு பேரு. ஒருமுகப்படுத்துவது மனசை, தன்னுடைய லட்சியத்தை விட்டு நகராமல் இருக்கிறதுக்கு ஏகாகிரமாக அந்த மனசை ஆக்குவது. இது சமாதானம் சொன்னோம் இல்லையா? இது எவ்வளவு முக்கியங்கிறத சொல்றார். நம்மளுடைய மனசு சித்தமானது சாத்தியம்னா நம்மளுடைய லட்சியம், எதை சாதிக்கணும்னு நம்ம கிளம்பியிருக்கோமோ அந்த சாத்திய விஷயத்திலே அதிலேயே தாத்பரியேனம் அதே ஒரே குறிக்கோளாக வச்சுட்டு இருக்கணும். இதுதான் அந்த புருஷார்த்த சித்திக்கு பெரிய காரணம்.
இந்த மாதிரி இவனுடைய மனசு நியத்தமாக அந்த லட்சியத்துல நின்னுடுத்துன்னு சொன்னால் அப்புறம் அவனுக்கு அந்த லட்சியம் கிடைக்காம போகவே போகாது. நியமேன அவனுக்கு கிடைச்சே தீரும். ஆனா கொஞ்சமாவது அந்த மனசு சஞ்சலமாகி அந்த விஷயத்திலேருந்து நகர்ந்துடுத்துன்னு சொன்னால் அப்ப இவனுக்கு சாத்தியம் சித்திக்காது. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வில்லு வித்தியை அபியாசம் பண்றானோ இல்லையோ அவன் தான் உதாரணம். அவனுக்கு ஒரு லட்சியத்தை கொடுப்பா. தூரத்துல அதை பத்தியா அந்த வளையத்துக்குள்ள அது வழியா போனா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புள்ளி தெரியுது இல்லையா, கரெக்ட் புள்ளியில நீ அம்ப போடணும் அப்படின்னு. அப்ப அவன் என்ன பண்ணணும், கரெக்டா அந்த லட்சியத்துல அடிக்கணும். அந்த லட்சியத்தை அடிக்கிறதுக்கு அவனுடைய சித்தமானது அந்த லட்சியத்தையே கரெக்டா பார்க்கணும். அந்த லட்சியத்தை விட்டு கொஞ்சமாவது இரண்டா நகண்டுதுன்னு சொன்னா இவன் போடக்கூடிய அம்பு வேற இடத்துக்கு போய் சேரும், லட்சியத்துக்கு போய் சேரும். அதனால எப்படி அந்த லட்சியத்தை சாதனம் பண்றதுக்கு இவன் அந்த லட்சைக திருஷ்டியாக இருக்கணுமோ அதே மாதிரி முமுட்சுவாக இருக்கிறவன் தன்னுடைய சித்தத்தை லட்சைக பரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் எந்த லட்சியத்துக்காக வந்திருக்கானோ அந்த லட்சியத்திலிருந்து கொஞ்சம் கூட நகர விடாம அப்படியே வச்சுட்டு இருக்கணும். மனః பிரமாதே விபலஹா பிரயத்னஹா. கொஞ்சமாவது அந்த மனசானது அந்த லட்சியத்திலேருந்து நகர்ந்து விட்டதுன்னு சொன்னால் அப்போ விபலஹா பிரயத்னஹா, இவன் பண்ணின பிரயத்னம் சபலம் இல்லை, விபலமாகும், பலம் இல்லாது போகும். சித்தஞ்ச திருஷ்டிங் கரணம் தசான்யத் ஏகத்திர பத்னாதி லக்ஷ்யபேத்தா கிஞ்சித் பிரமாதே சதி லக்ஷ்யபேத்து பாணப்பிரயோகோ விபலோ யதா ததா. முன்னாடி நான் உதாரணம் சொன்னேனோ இல்லையோ, இந்த ஸ்லோகத்துல அந்த உதாரணத்தை சொல்றார். அந்த குறிய லட்சியத்தை பானத்தினால வேதனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வில் வித்தியை அபியாசம் பண்றவன் இருக்கானே, அவன் என்ன பண்ணனா, அவன் என்ன பண்றான், தன்னுடைய மனசு, தன்னுடைய கண் பார்வை, அதே சமயத்துல அந்த பானம் கரணம், இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வரும்படியாக அவன் செய்யறான். ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவா, இவன் ஏகாகிரமாக அந்த லட்சியத்தை பார்க்கும்போது இன்னண்ட அண்ணண்ட என்ன இருக்குன்னு கூட இவனுக்கு தெரியாது. இசுகாரம் நியாயன்னு சொல்லுவா. அங்கேருந்து யாரோ பெரிய பெரிய சத்தத்தோட ஒரு கூட்டம் போயிடுச்சு. ஆனா இவனுக்கு தெரியவே இல்லை, ஏன்னா இவருடைய மனசு அங்கேயே நிலைச்சிருந்தது. அதை ஒன்ன தவிர்த்து வேற ஒண்ணும் இவனுக்கு தெரியாது. அதனால இவனுடைய லட்சியம் எதுவோ அந்த லட்சியத்திலே இவனுடைய சித்தம், இவனுடைய பார்வை, திருஷ்டி, அதே சமயத்துல அந்த பானமும். திருஷ்டி அங்க இருக்கு, பானத்தை வேற எங்கேயாவது விட்டுட்டான்னா அப்ப போய் சேராது இல்லையா. அதனால அந்த பானம் எல்லாமே ஒரே இடத்துல இவனுக்கு போய் சேரணும். அப்பதான் இவன் லட்சியத்தை வேதனம் செய்ய முடியும். கொஞ்சம் இவன் செலிச்சுட்டான், கொஞ்சம் சலனம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால் கிஞ்சித் பிரமாதே சதி லட்சியபேத்து. இந்த லட்சியபேதனம் பண்ணக்கூடிய இந்த போட்டியிலே அவனுடைய பானப்பிரயோகம் வியர்த்தமா போகும், லட்சியம் தவறி போயிடும், தோத்து போயிடுவான். போட்டியா இருந்ததுன்னா அந்த போட்டியில இவனுக்கு பராஜயம் ஏற்பட்டு போகும், விபலமாயிடும். இந்த திருஷ்டாந்தத்தை நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு எப்படி ஸ்ரத்த, எவ்வளவு தூரம் நமக்கு அந்த லட்சியத்திலே அந்த சமாதானம் வேணும், சித்தத்தினுடைய ஏகாகிரத்தை வேணுங்கிறது நமக்கு புரியும். சித்தேஷ் சித்த சமாதானம் அசாதாரண காரணம் யதஹ ததோ முமுக்ஷூணாம் பவிதவ்யம் சதா அமுனா. இந்த சமாதியானது முமுக்ஷுகளுக்கு ரொம்ப வேணும், ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன், இவனுக்கு பலம் லட்சியம் சித்திக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். சித்தேஹே சித்த சமாதானம் அசாதாரண காரணம். இவனுக்கு அபீஷ்ட சித்தி ஏற்படுவதற்கு அந்த லட்சியத்துல இவனுக்கு சித்தம் நிலைச்சு இருக்கிறதுங்கிறது இருக்கே, விடாமுயற்சியோடு இருக்கணும். அப்போ அந்த சித்த சமாதானமானது பெரிய ஒரு முக்கியமான காரணம். ஆகையாலே முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு இந்த சித்தம் சலிக்காமல் இருப்பதுங்கிற இந்த குணம் இருக்கே, சமாதானங்கிற குணம், இது ரொம்பவும் அவசியம், இருந்தே ஆகணும். இப்ப சித்த சமாதானம் வரத்துக்கு காரணம் என்ன, எதை வச்சு நம்ம சித்தத்தை ஏகாகிரப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா,
இந்த சித்தத்தை ஏகாகிரமாக முடியாமல் இடைஞ்சல் பண்றதோ இல்லையோ, அந்த இடைஞ்சல் பண்ற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏகாகிரம் எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரிஞ்சு போடும். அப்ப அதுக்கு காரணத்தை சொல்றார். அத்தியந்த தீவிர வைராக்கியம் பல லிப்சா மகத்தரா ததேத துஹயம் வித்யாத் சமாதானஸ்ய காரணம். வைராக்கியம்னு சொன்னா அதுக்கு நேர் விபரீதம் ராகம். வெவ்வேறு விஷயங்கள்ல இவனுக்கு ஆசைகள் இருந்ததுன்னு வச்சுங்களேன், சடார்னு அந்த ஆசை சமயத்துல அவனுடைய மனசை பிடிச்சி இழுக்கும், வேற இடத்துக்கு இழுக்கும். அதனால லட்சியத்தை விட்டு மனசு வேலை இடத்துக்கு போகும். அப்படி போகாம இருக்கிறதுக்கு இவனுக்கு என்ன வேணும்னா தீவிரமான வைராக்கியம். ஆரம்பத்திலே வைராக்கியத்தை பத்தி சொல்லிட்டார். அந்த வைராக்கியம் நல்ல திருடமா இருந்ததுன்னா இவன் சித்தம் சஞ்சலமாக ஆடாது, வச்ச இடத்துல இருந்து நகராது. அதனால தீவிரமான அத்தியந்த தீவிர வைராக்கியம் இது சித்தம் ஏகாகிரமாவதற்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? பல லிப்சா மகத்தரா. எப்படியும் இந்த பலத்தை நாம அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு தீவிரமான ஒரு ஆசை, முமுக்ஷா, உத்கட முமுக்ஷான்னு சொல்லுவோம். மோட்ச விஷயத்துல முமுக்ஷா. மற்ற விஷயங்களை எடுத்துட்டோம்னா எந்த விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறானோ அந்த இச்சையானது ரொம்ப தீவிரமாக இருக்கணும். மற்ற விஷயங்கள்ல அவனுக்கு வைராக்கியம் இருக்கணும், அடைய வேண்டிய விஷயத்திலே தீவிரமான ஆசை இருக்கணும். அப்படி இருந்தால் அவருடைய மனசு அந்த லட்சியத்தை விட்டு நகராது. அத்தியந்த தீவிர வைராக்கியம் பல லிப்சா மகத்தரா ததேத துஹயம் வித்யா. இந்த ரெண்டும் தான் இவனுடைய மனசு ஒருமுகமாகறதுக்கு காரணமானது, சமாதானஸ்ய காரணம். கீதையிலே இந்த மனசு நிக்கவே மாட்டேங்கிறது ஒரு இடத்துல, இத நிக்க வைக்கிறதுங்கிறது முடியாத காரியம்னு அர்ஜுனன் பகவான் கிட்டே சொல்றான். பகவான் சொல்றான், நீ சொன்னது என்னமோ வாஸ்தவம், அதுல அதாவது இதை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா முடியவே முடியாதுன்னு நான் சொல்லாதேங்கிறார். அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். இந்த மனசு இருக்கே, இதை நிகிரகம் பண்றது ரொம்ப கஷ்டம், இது சரிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா இதை நிச்சலம் ஆக்கவே முடியாதுன்னு நினைச்சு கூடாது. உபாயம் இருக்கு. உபாயத்தை வச்சு நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியும். அது என்னது? என்ன உபாயம்? அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிரஹ்யதே அப்படின்னு. அபியாசம் வைராக்கியம்னு ரெண்டு சாதனத்தை சொன்னார் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு. அதாவது வைராக்கியங்கிறது இப்ப சொன்ன வைராக்கியம் தான். அபியாசங்கிறது என்னன்னா அங்க சொன்ன அபியாசம், நம்ம மனசு லட்சியத்தை விட்டுட்டு எந்த இடத்துக்கு போகிறதோ வேற எங்கேயாவது போகும் இல்லையா, அப்ப அதுல இருந்து மறுபடியும் இழுத்து கொண்டு அதே லட்சியத்துல கொண்டு வச்சு விடும். திருப்பி திருப்பி எத்தனை தடவை, 100 தடவை அது வேற இடத்துக்கு போனாலும் 100 தடவை அங்கேருந்து பிடிச்சி இழுத்து மறுபடியும் அந்த லட்சியத்தை கொண்டு வருவேன். இது பழக்கமா எடுத்துன்னு வச்சுங்களேன் இந்த அபியாசத்தினாலே, அப்புறம் தானாவே அது வேற இடத்துக்கு போகாது. அப்ப மனசுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அது எங்கெல்லாம சுத்துறதா சுத்த விடாம எப்ப தெரியறதோ அங்க வேற இடத்துக்கு போயிடுத்தோன்னு உடனே பிடிச்சி இழுக்கணும். மனசை பிடிச்சி இழுத்து அங்கெல்லாம் போகாத, இங்கே இரு அப்படின்னு சொல்லி அந்த லட்சியத்துல இருக்கும்படியாக செய்யணும். இந்த மாதிரி அதுக்கு ஒரு சிக்ஷையை கொடுக்கணும், அபியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்ப அது முடியும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா பல லிப்சா, அந்த வைராக்கியத்தோடு சேர்ந்து கூட இருக்கிறது. அபியாசத்தை வேண்டாம்னு சொல்லல, அபியாசம் வேணும் தான். ஆனா அந்த பல லிப்சைங்கிறது திருடமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய லட்சியத்தை அடையணுங்கிற ஒரு தீவிரமான இச்சை இருந்ததுன்னா மனசு தானாவே வேற விஷயத்துக்கு போகாது. பெரிய அபியாசம் பண்ணி சிரமப்பட்டு அதை பிடிச்சி வைக்கணுங்கிறது கூட இல்லை. சாதாரண அபியாசத்திலேயே அது கட்டுக்க வரும். ஏன்னா ஆனா மனசுல இந்த லட்சியத்தை தான் அவசியம் அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இச்சை தீவிரமாக இருக்கணும். இருந்ததுன்னா சித்தசிய சமாதானம்ங்கிறது சுலபமாக ஏற்பட்டுவிடும். ததேத துஹயம் வித்யாத் சமாதானஸ்ய காரணம். தீவிரமான வைராக்கியம்
பலத்தை அடைய வேண்டும்ங்கிற ஒரு தீவிரமான இச்சை, இது ரெண்டும் சேர்ந்து மனசை சமாதானப்படுத்துகிறது, ஒருமுகப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னார். 222வது ஸ்லோகத்துல நம்ம இதுவரையில் ஆயிருக்கு. 23ல இருந்து அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கோம்.